குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை செஞ்சு கொடுங்க. அடுப்பு பக்கமே நம்ம வந்து போக தேவையில்லை. 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கூட. இது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டம்ளர் டீ கூட இதை கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ரஸ்க்கை இப்படி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முழுசாக போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி உடச்சி சேர்த்தோம்னா சீக்கிரமே அரைஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ரஸ்க்கை வந்து நல்லா பூவாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த தேங்காய், அரை முடி அளவுக்கு வந்து தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பாதாம் பருப்பு சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 15 பாதாம் பருப்பு. அதையுமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. அப்புறம் வந்து பாதாம் பருப்பும் தேங்காயும் வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இது போல் நல்லா பூவாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்க்கணும். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே நாட்டு சக்கரை வந்து நான் சேர்க்க போகிறேன். வெல்லமாக இருந்தால் நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறீங்கல்ல அந்த ரஸ்க்கு, அது கூடவே வெல்லத்தை சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால நான் வந்து இது கூட சேர்க்குறேன். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்குறேன். நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். இப்போ ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துருக்கோம். இது வாசனைக்கு நல்ல ஃப்ளேவருக்காக. நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே செய்யலாம். இதை இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு ஷேப்புக்கு வந்து நம்ம இதை வந்து பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டோம்னா அந்த பாதாம் பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ லட்டு ஷேப்புக்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னாக்க 1 வாரம் வரையும் கூட கெட்டு போகும். இதை கொஞ்சம் பல்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு டம்ளர் டீ கூட இதை கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து லட்டு ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.